ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் ஆட போகிறது கிடையாது. எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பலை. பட் எது எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே ஜெயிச்சா எனக்கு போதும். நான் ஆடாமல் பெஞ்சில் உட்காந்துருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. டீம் ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சம்பளத்தை தூக்கி இளம் வீரருக்கு நம்ம தமிழக வீரரான அஸ்வின் கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய வீரர்கள் ஒருத்தராக அஸ்வின் இருக்கார். ஜடேஜாவுக்கு 18 கோடி ரூபாய் சம்பளம், மதிஷா பதிரனாவுக்கு 13 கோடி ரூபாய் சம்பளம், தூபேவுக்கு 12 கோடி ரூபாய் சம்பளம். இவங்கெல்லாம் தாண்டி நூர் அகமதுக்கு ஒரு 10 கோடி. இப்போ இவங்களை தாண்டி சம்பளம் அதிகமாக வாங்குறது அஸ்வின் தான். அஸ்வினுக்கு 9.25 கோடி ரூபாய் கொடுத்து தான் அஸ்வின் சிஎஸ்கே எடுத்தாங்க. மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மி. அப்போ ஆல்மோஸ்ட் தன்னோட 10 கோடி சம்பளத்தை யங் பிளேயருக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் விட்டு கொடுத்துருக்காரு. இதில் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, தமிழக வீரர்களுக்கு சிஎஸ்கே தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா சிஎஸ்கேல எப்போதுமே தமிழக வீரர்களுக்கு ஸ்குவாடில் இடம் கிடைச்சா கூட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சீசன் தான் கொஞ்சம் சேஞ்சாக நம்ம அஸ்வினுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. அதே மாதிரி விஜய் சங்கருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் அவர்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான். பட் பவுலிங்கில் பெருசாக அவர் யூஸ் பண்ணுறது கிடையாது. தூபேயுமே ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தான். பட் தூபேவை ஒரு இம்பாக்ட் பிளேயராக மட்டும்தான் சிஎஸ்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக ஸ்பின்னர்ஸை அடிக்கணும், அடித்து சிக்ஸர்கள் பறக்க விடணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் தூபேவை அணிக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ சிஎஸ்கேக்குள்ளே நிறையா ஆல்ரவுண்டர் பிளேயர் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாமல் பேட்டிங்காக மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தூபே மாதிரி விஜய் சங்கரும் நல்ல ஒரு அபாரமான ஆட்டத்தை கொடுத்திருந்தார் அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில் அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. விஜய் சங்கர் மற்றும் திரிபாதி இவங்க 2 பேர் தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு மாற்ற யங் பிளேயர்ஸை தோனி உள்ளே கொண்டு வராரு. அதே மாதிரி அஸ்வின் அப்படின்னு வரும்பொழுது ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நூர் அகமது தான் பிரதானமான ஒரு ஸ்பின்னராக வந்திருக்காரு. அந்த பர்பிள் கேப் ஹோல்டரில் டாப்லையும் நூர் அகமது தான் நமக்கு இருக்காரு. அப்போ அவர் தூக்க முடியாது. நூர் அகமதை சிஎஸ்கே டார்கெட் பண்ணது இந்த பிச்சு நம்ம சென்னை பிச்சு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம் சேஞ்சிங் பவுலர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நூர் அகமது கொண்டு வந்தாங்க. நூர் அகமதும் சிஎஸ்கே நம்பிக்கை வச்சபடியே இப்போ பர்பிள் கேப் ஹோல்டராக வந்திருக்காரு. ரன்னும் ரொம்ப கண்ட்ரோலாக விட்டு கொடுத்துட்ருக்காரு. இப்போ இதை தாண்டி அடுத்த ஸ்பின்னர் அப்படின்னு போகிறப்ப ஜடேஜா வந்திருக்காரு. ஜடேஜா பேட்டிங்கும் நல்லா ஆடுவார், ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவார், ஸ்பின் பவுலிங்கும் போடுவார், நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். பவர் பிளே முடிஞ்சவொன்னே ஜடேஜா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அஸ்வின் அப்படின்னு வரும்பொழுது பேட்டிங் ஜடேஜா அளவுக்கு பண்ண மாட்டார், பவுலிங் ஓகே தான், விக்கெட்ஸ் எடுப்பார், ஃபீல்டிங்கும் அஸ்வின் அந்தளவுக்கு பெட்டர் ஃபீல்டர் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ட்ராபேக் அஸ்வினுக்கு இருக்குது. அதனால் கடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவே கேம் அப்படிங்கிறதுனால அஸ்வின் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ தோனியோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, சீனியர் வீரர்களை தாண்டி யங் பிளேயர்ஸை தான் டீமுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்காரு. அதனால் இனிமேல் தனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம அஸ்வினே உணர்ந்துட்டார். அதனால் தன்னோட சம்பளத்தை ஒரு யங் பிளேயருக்கு கொடுத்தா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ரஷீதுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட சம்பளத்தை கொடுத்துருக்காரு. ஷேக் ரஷீதை பொறுத்த வரைக்கும் கடந்த மேட்ச்சில் தான் அவருக்கு வாய்ப்பே கிடைச்சிது. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ஒரு அக்ரெசிவான பேட்டராக சிஎஸ்கேல வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரராக ஷேக் ரஷீத் இருப்பார் அப்படின்னு ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. நன்றி.